பங்குனி உத்திரம் சிறப்புகள் என்ன? விரதம் இருப்பது எப்படி? விரதத்தின் பலன்கள் என்ன? தமிழ் மாதங்களில் 12வது மாதமாகிய பங்குனியும் 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக வரும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள் பங்குனி உத்திர திருநாளாகும். பங்குனி உத்திர நாளில்தான் அனைத்து கடவுள்களுக்கும் திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. திருமணம் ஆகாதவர்கள் இந்நாளில் விரதம் மேற்கொண்டு வழிபடின் திருமண பெரு கிட்டும், நல்ல வேலை கிடைக்கும். இந்த நாளில் என்ன வேண்டுதல் வைத்தாலும் முழு பலன் கிடைக்கும். பங்குனி உத்திரம் முருகனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த திருநாளாகும். இருப்பினும் சிவன், பெருமாள், சுவாமி ஐயப்பன் என அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கான அற்புதமான நாளாகும். வருகிற ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திர திருநாளாகும். ஏப்ரல் 10ஆம் தேதியே பௌர்ணமி மற்றும் உத்திர நட்சத்திரம் துவங்கி விடுவதால் அன்று பகல் பொழுதிலேயே சைவ உணவாக சாப்பிட்டு விட்டு இரவில் பால், பழம் என எளிமையான உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை துவக்கிவிடலாம். பங்குனி உத்திர நாளில் குளித்துவிட்டு முருகன் படம் அல்லது சிலையை சுத்தம் செய்து சிவப்பு நிற மலர்கள் அல்லது வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்ற வேண்டும். முருகன் சிலை வேல் வைத்திருப்பவர்கள் பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், மஞ்சள், சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம். முருகனுக்கு பால், பழம், வெற்றிலைப்பாக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். எதுவும் அறியாதவர்கள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். நாள் முழுவதும் அவரவர் உடல்நிலைக்கேற்ப உபவாசம் இருந்து முருகனை வழிபட வேண்டும். முடிந்தவர்கள் மாலையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வழிபடலாம். கோவிலில் தரும் பிரசாதம் அல்லது வீட்டில் படைத்த உணவை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். பங்குனி உத்திர விரதத்தை 6 நாட்கள், 3 நாட்கள் அல்லது ஒரு நாள் விரதமும் இருக்கலாம்.